Hi friends, welcome to Hindu Newspaper Analysis in Tamil. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரெலவெண்ட்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக ஆல்மோஸ்ட் வந்து நியூஸில் வந்துச்சு. அது என்னன்னா யூஎஸ் அண்ட் ஈரான் வந்து டாக்ஸ் பண்ண போகிறாங்க. மீடியேட் பண்ண போகிறது வந்து ஓமன் அது மாதிரி இருந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து மேப் பேசிஸ் பார்த்துக்கலாம் வாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஆல்மோஸ்ட்ன்றது என்னன்னா பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஓமன் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஈரான் அண்டு ஓமன் கண்ட்ரிக்கு வந்து சென்ட்ரலில் இருக்கிறது தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஆல்மோஸ்ட். இது வந்து முக்கியமான பிளேஸ். ஏன்னா வந்து ஆயில் அது மாதிரி முக்கியமான ட்ரேட் வந்து இது பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ட்ரேட் ரூட்டாகவும் இது வந்து ஆக்ட் ஆகுது. இந்த டாபிக்ல வந்துட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது மாதிரி கேட்டுக்கிறாங்க பார்க்கலாமா? விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் நியரஸ்ட் டு இன்டர்நேஷனல் டேட் லைன்? இது வந்து யூபிஎஸ்சி 2008 கேட்ட கொஸ்டின். மலக்கா ஸ்டேட், பீரிங் ஸ்டேட், ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோரிடா, ஸ்டேட் ஆஃப் கிப்ரல்டர். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, பீரிங் ஸ்டேட். இன்டர்நேஷனல் டேட் லைன்ன்றது என்னன்னா 180 டிகிரி லாங்கிடியூட் இருக்கும். அதாவது வந்து பசிபிக் ஓஷனில் இருக்கு. ஓகேங்களா? பீரிங் ஸ்டேட் வந்து எதுக்கு பிட்வீனில் இருக்குன்னா ரஷ்யா அண்ட் அலாஸ்கா பிட்வீனில் இருக்கு. தென் வந்து இன்டர்நேஷனல் டேட் லைனுக்கு இதுதான் ஒரு க்ளோஸ்டஸ்ட் ஒன். மலக்கா ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டால் அது என்னென்னா மலேசியா அண்ட் இந்தோனேஷியா பிட்வீனில் இருக்கும். ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோரிடான்றது யூஎஸ் ஃப்ளோரிடா அண்ட் கியூபா, அதாவது அட்லாண்டிக் ஓஷனில் பார்டர் பண்ணியிருக்கும். ஸ்டேட் ஆஃப் கிப்ரல்டர்ன்றது அட்லாண்டிக் ஓஷனும் மெட்ரிக் ஓஷனும் பார்டர் பண்ணியிருக்கும். அதை வந்து ஸ்பெயின் அண்ட் மொராக்கோவுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாஸ் ஃபெடரலிசம் இஸ் நீட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ரீசெட். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹெட் வந்து என்னது எம்கே ஸ்டாலின் சாரை வந்து அவர் பேஸ் பண்ண பாயிண்ட் வந்து ரிலீஸ்டில் ஒரு எடிட்டோரியல் வந்துச்சு. அதுதான் பார்க்கலாம். யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், GS2 கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், GS4 எத்திக்ஸ் லிமிட்டடாக லிங்க் பண்ணிக்கலாம். சேம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்துக்கிட்டால் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், GS4 எத்திக்ஸோட லிங்க் பண்ணிக்கலாம். Centralizing bias in Indian federalism. Though federal in structure, Constitution has strong centralized features. அதாவது ஃபெடரல்னா என்ன தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பவர் வந்து செப்பரேட் பண்ணி கான்ஸ்டியூஷனில் தந்துருவாங்க. இந்தந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும், இந்தந்த ஃபங்க்ஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ், கரன்சி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணணும். அது ஹெல்த்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துகிட்டா வச்சுங்களேன், சென்ட்ரல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பவர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கனடா மாடல் வந்து நம்ம டெவலப் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எது மாதிரி இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இது பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து மெஜாரிட்டியான ஃபங்க்ஷன்ஸ் வந்து டெரைவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து ரீசன் என்ன? பார்ட்டிஷன், இன்டெகிரிட்டி ஆஃப் பிரின்சிபல் ஸ்டேட், நேஷனல் யூனிட்டி கன்சர்ன்ஸ். அப்போ அந்த டைமில் அது மாதிரி இருந்ததுனால ஸ்ட்ராங் சென்டர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சென்டருக்கு வந்து அதிகமான பவர் தந்தாங்க. ஆனால் வந்து என்னாச்சுன்னா ஓவர் த டைம் சென்ட்ரலைசேஷன் தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா யூனியனைசேஷன் இன் கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து யூனியன் லிஸ்ட் வந்து அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீட் இஷ்யூஸ் போயிட்டு இருக்குல்ல, எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டா. ஸோ வந்து இயர்லியாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ நீட் அது மாதிரி வந்து நிறைய பாலிசி கொண்டு வந்ததுனால கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவரை வந்து சென்ட்ரல் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஏதோ ஒரு லா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டா ஸ்டேட் லா வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க முடியாது. சென்ட்ரல் லா தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் சென்ட்ரல் டாமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ், கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து எஜுகேஷன் வந்து ஸ்டேட் டு கன்கரண்ட் லிஸ்ட்டாக மாற்றுறாங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுங்கள். எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 4 ஃபீச்சர்ஸும் வந்து ஸ்டேட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டாக மாற்றிப்பாங்க. அது என்னன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸும் வந்து ஒரு கண்டிஷனலாக மாறிடுச்சு. அட்டானமியாக இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் வித் ரிச்சர் டெம்பிள்ஸ். இது வந்து இது மாதிரி சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 80:20 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து என்னாச்சுன்னா 60:40 அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர் வந்து 80லேருந்து 60 வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்டேட் வந்து அதிகமாக பர்டன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதனால் வந்து என்னென்ன கான்சிக்வன்ஸ்னா ஸ்டேட் அட்டானமி வந்து எரோஷன் ஆகிற மாதிரி இருக்குது. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொசீஜர் ஓவர்சைட் பை யூனியன். எந்த ஒரு ப்ராசஸ்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு இல்லாட்டி அவங்க வந்து ஓவர்சைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதனால் வந்து அக்கௌண்டபிலிட்டி அண்ட் வீக்கன் ஸ்டேட் கெப்பாசிட்டி. என்னதான் நம்ம வந்து ஓட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எலெக்ட் பண்ணாலும் அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி வந்து அட்டானமி அது மாதிரி வந்து ரொம்ப வீக் ஆகிற மாதிரி அது மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம். இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் எஸ்ஆர் பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட் 1994 கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கன்க்ளூட் என்ன பண்ணலாம்? ஸ்டேட் நாட் அட்வான்டேஜ் ஆஃப் சென்டர், சுப்ரீம் வித்தின் அலாக்கேட்டட் ஸ்பேஸ். அது வந்து என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கணும் அது மாதிரி இல்லை, கான்ஸ்டியூஷனல் பேஸ் பண்ணி
அவங்கவுங்களுக்கு கொடுத்த பவர் வந்து செப்பரேட் பண்ணி அவங்களும் வந்து அட்டானமியாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ்ல ஒய் டீசென்ட்ரலைசேஷன் மேட்டர்ஸ். டீசென்ட்ரலைசேஷன் வந்து ஏன் நீட் அது மாதிரி வந்து சொல்லி இந்த பாயிண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோர் ஐடியா, அத்தாரிட்டி மோஸ்ட் எஃபெக்டிவ் when exercise closest to people. Excessive centralization breeds inefficiency and priority. இது வந்து எது மாதிரி ஈஸியாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எம்பி அண்ட் எம்எல்ஏக்கு வந்து ஓட் போடுறோமா, எம்எல்ஏனா ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே எம்பினா அதை ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் வந்து சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா 40 எம்பி, இதை வந்து 234 அது மாதிரி இருக்குல்ல. ஸோ வந்து ரீஜன் வைஸ் சரி ஈஸியாக வந்து கவர் பண்ணுறது யாரு, எம்எல்ஏ தான் கவர் பண்ணும். ஸோ வந்து க்ளோசஸ்ட் மக்கள் யாராக இருப்பாங்க, எம்பி அங்கே வரும்போது எம்எல்ஏ தான் இருக்கும். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறது பாசிபிலிட்டிஸ் வந்து எம்எல்ஏ வந்து டைரெக்டாக இருக்கும், எஃபிஷியன்சியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் ரியாலிட்டி இருக்கா இல்லைன்னு தெரியல. ஓகேங்களா? எது மாதிரி இருந்ததுன்னு நாம தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கலாமா? பாலிசி இன்னோவேஷன் த்ரூ ஸ்டேட் லெவல் எக்ஸ்பெரிமெண்டேஷன், context sensitive solutions, linguistic, regional, ecological and diversity, parallel experiments, successful models can scale nationality. ஒவ்வொரு ஸ்டேட்டும் சரி, ஒவ்வொரு ரீஜனும் சரி, அவங்களோட டிமாண்டும் சரி, ஈக்காலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் சரி, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? நேஷனல் லெவல்னு பார்த்தா ஒரு பாலிசினா எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் ரீஜன் லெவலில் அவங்களுக்கு மோர் அத்தாரிட்டி, மோர் பவர் கொடுத்தா டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சப்போஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்தியா ஃபுல்லாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஒரு வேயாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா தமிழ்நாடு நூன் மில் ஸ்கீம்ஸ். ஃபஸ்ட்டு மதியம் வந்து இது பண்ணாங்களா, அதனால் என்ரோல்மெண்ட்டும் அதிகமாச்சு, ஹெல்த் இஷ்யூஸ் அது மாதிரி வந்து பெனிஃபிட்டாக வந்து அது மட்டும் இல்லாமல் காலையிலையும் வந்து ஸ்கீம்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க, காலை உணவு திட்டம். ஸோ வந்து அதில் வந்து ஸ்கூல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ஒரு பெனிஃபிட்டாக எடுத்துக்கலாமா? அதே மாதிரி கேரளாவில் வந்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் லிட்ரஸி அச்சீவ்மெண்ட், அதுக்குள்ள வந்து அவங்க ஸ்கீம் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. மகாராஷ்டிராவில் எம்ப்ளாய்மெண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணிப்பாங்களே. ஸோ இது மாதிரி அந்தந்த ஸ்பெசிஃபிக் பாட்டம் லெவல் டு டாப் வந்து அப்ரோச் மேற்கொண்டால் நல்லாயிருக்கும். அது மாதிரி எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஓவர் சென்ட்ரலைசேஷன் இருக்குன்னா என்னென்ன ரிஸ்க் ஆகும்னா ரெகுலேட்டரி காம்ப்ளெக்சிட்டி வரும். நெக்ஸ்ட் குரோனிக் அன்ஃபண்டிங், ஸ்டேட் லெவலில் ஒரு சில கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபண்ட் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், ஃபேவராக இருக்காது, ரூலிங் பண்ணுறது வந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். தென் இன்னோவேஷன் அண்ட் டைவர்சிட்டி வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூஸில் சொல்லி இந்த வே ஃபார்வர்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீட் டு ரைட் சைஸ் தி யூனியன். அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது மாதிரி இருக்கும்ல, அதாவது டிஃபென்ஸ், சாவரன்ட்டி அந்த செக்டரை மட்டும் பார்க்குற மாதிரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தென் ஸ்டேட்டோட அத்தாரிட்டி வந்து ரீஸ்டோர் பண்ணும். அது வந்து என்னென்னா ஹெல்த் செக்டார், எஜுகேஷன், வெல்ஃபேர், ஜிஎஸ்டி டிசைன் இது மாதிரி மெஜாரிட்டியை வந்து ரிஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பவர் வந்து ரிட்டர்ன் தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் ஒரு சில இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்மர்ஸும் சஜஷன் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா சென்ட்ரல் ஸ்டேட் பிசிக்கல் ரிலேஷனை வந்து ரீகால்குலேட் பண்ணணும், சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் ஓவர் யூஸ் பண்ணுறதை வந்து ரிலீஸ் பண்ணும். அதாவது ஸ்டேட்டில் பண்ண முடியல ஒரு சில கண்காணி லிஸ்ட்டில், அதுக்கு வந்து ஸ்டேட்க்கு வந்து மோர் அட்டானமி தரணும் நம்ம சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ரோல் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து ரீபேலன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னென்னா ரூலிங் பார்ட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டில் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. அதே ஆப்போசிஷன் ஸ்டேட் பார்ட்டின்னு தான் தமிழ்நாடு, கர்நாடகா அது மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கவர்னர் வந்து நிறைய வந்து ஒரு அசம்பிளியில் ஸ்பீக் பண்ணால் கூட அதை வந்து ரிக்ரெட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி கவர்னர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸராக வந்து செயல்படணும். இது மாதிரி பாலிட்டி ரிலவெண்ட்டாக இது பண்ணக்கூடாது. ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, கவர்னரும் சரி கரெக்டாக அவங்களோட டியூட்டியை மட்டும் பார்க்கணும். அது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். 2025 வந்து இதுக்காக ஒரு ஹை லெவல் கமிட்டி யூனியன் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ராஜ்மன்னார் கமிட்டி வந்து கிரியேட் பண்ணிப்பாங்களா, இப்போ வந்து இந்த கமிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான ஒரு டாஸ்க், இந்த கமிட்டியோட யாரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கறதோட வாய்ப்பு இருக்குல்ல, ஸோ மிஸ் பண்ணாதீங்க இதை. தென் எக்ஸாமைன் ரூல்ஸ், லாங்குவேஜ் பாலிசி, டீலிமிட்டேஷன், ஜிஎஸ்டி, எஜுகேஷன், இது மாதிரி இதுதான் முக்கியமான இஷ்யூஸ் போயிருக்கு. இதை வந்து அந்த கமிட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பிப்ரவரி 2026 வந்து அவங்க ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்னோட அப்ஜெக்டிவ் என்னன்னா யூனிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமாக இருக்கணும். அதாவது ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாமல் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் பாலிசியை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அக்கௌண்டபிலிட்டி வந்து என்ஷூர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பேலன்ஸ்டு அண்ட் ரெஸ்பான்சிவ் கான்ஸ்டியூஷன் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். இந்த டாபிக்ல மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், which one of the following is not feature of the Indian parallelism? 2017 கேட்டது. There is an independent judiciary in India. Option B. Power have been clearly divided between central and state. Third statement. Federating units have been given unequal representation in Rajya Sabha. Option D. It is a result of agreement among federating units. ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான்.
ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா வந்து எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து அக்ரிமெண்ட் பண்ணல. இந்தியா வந்து ஓவராலாக வந்து ஒரு கண்ட்ரியாக தான் உருவாக்குனாங்க தவிர ஸ்டேட்டெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? அதனால் ஆப்ஷன் டி வந்து இன்கரெக்ட் ஒன். மெயின்ஸ் கொஸ்டின் எது மாதிரி கேட்டுருக்காங்க பார்க்கலாமா? Though the federal principle is dominant in our constitution, that the principle is one of the basic features. But it is equally true that federalism under the Indian constitution leans in favor of strong center, a feature that militates against the concept of strong federalism. Discuss. இது வந்து 2014 கேட்ட கொஸ்டின். செகண்ட் ஆர்டிகல் ஏ செப்பரேட் கிளாஸிங் ஃபார் டி நோட்டிஃபைட் டைப்ஸ் வேணும். அது மாதிரி வந்து ஒரு எடிட்டோரியல் வந்துச்சு. யூபிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணால் ஃபிலிம்ஸ் எக்ஸாமுக்கும் சரி, மெயின்ஸ் எக்ஸாமில் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், சொசைட்டி, எத்திக்ஸ் ஒன்றோட லிங்க் பண்ணலாம். சிமிலராக டிஎன்பிசிக்கும் வந்து இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், சோசியல் இஷ்யூஸ் பேப்பர் ஒன்னோட லிங்க் பண்ணிக்கலாம். டீநோட்டிஃபைட் நொமேட்டிக் அண்ட் செமினோடாமிக் ட்ரைப்ஸ், அதாவது டிஎன்டின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். அவங்களோட பேக்ரவுண்ட் பார்க்கலாமா? இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா கலோனிக்கல் ஏரால் தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் 1871 அதை வந்து கிரியேட் பண்ணாங்க. அதில் வந்து சர்டன் ட்ரைப்ஸை வந்து அவங்க பர்த் பேஸ் பண்ணி அவங்க வந்து கிரிமினல்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எதனாலனா ஹெரிடிட்ரி கிரிமினாலிட்டி, இந்த வம்சம்னாவே ஒரு கிரிமினல் தான் இருப்பாங்க, பிரிட்டிஷ் வந்து பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த ஆக்ட். இதனால் வந்து அந்த கம்யூனிட்டி வந்து சர்வை பண்ணாங்க. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க கொண்டு வந்தாங்க. தனியாக அவங்கள வந்து ஒரு ஸ்டிக்மைஸ், இது வந்து ஒரு கிரைம் குரூப், இவங்க வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும், அது மாதிரி வந்து கலோனிக்கல் யாராவது இருந்துச்சு. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் என்னாச்சுன்னா சிடிஏ வந்து 1952 வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஆக்டில். அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணிப்பாங்கன்னா டீநோட்டிஃபைடுன்னு மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு சில ஸ்டேட்ஸ் என்ன பண்ணிப்பாங்கன்னா வச்சுங்களேன், ஆபிஷியல் அபண்டன்ஸ் ஆக்ட்னு கிரியேட் பண்ணிட்டாங்க. கலோனிக்கல் ஏரால எது மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தாங்களோ கிட்டத்தட்ட ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதே மாதிரி தான் வந்து ஸ்டிக்மாவை வந்து கண்டினியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹூ ஆர் டிஎன்டிஸ்னா டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் 1, நொமாடிக் ட்ரைப்ஸ் 2, செமி நொமாடிக் ட்ரைப்ஸ் 3, இதெல்லாம் சேர்ந்தது தான் டிஎன்டி சொல்லுவோம். இவங்க வந்து மோஸ்ட்டாக அவங்க கேரக்டர் எது மாதிரி இருக்குன்னா ஹைலி மொபைல், சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி மார்ஜினலைஸ் குரூப்பாக இருப்பாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயினே இருப்பாங்க. ஸோ வந்து ஸ்டேபிளான பொசிஷன் இல்லாதனால இன்கமும் வந்து வீக்காக தான் இருக்கும். அதனால எக்கனாமிக்காகவும் சரி, சொசைட்டியாகவும் சரி, அவங்க ஒரு வீக்கர் செக்ஷனாக தான் இருக்காங்க இப்போவும். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் பாலிசி கேப்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எனிமினேஷன் இஷ்யூஸ். சென்சஸ் இருக்குல்ல, டிஎன்டிக்குன்னு ஒரு தனியாக செப்பரேட் காலமே இல்லை. அவங்க மோஸ்ட்டாக வந்து எஸ்சி, எஸ்டி ஆர் ஓபி கேட்டகரிஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. சம் பீப்புள் வந்து சம் கேட்டகரி இருப்பாங்களே, சம் கேஸ்ட், அவங்கள வந்து அன்கிளாசிஃபை பண்ணாமல் எக்ஸ்க்ளூஷன் பண்ணுறாங்க. அதனால் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. கமிஷன் ரிலேட்டட் பார்க்கலாமா? நேஷனல் கமிஷன் ஃபார் டிஎன்டிஸ், அது வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணிப்பாங்கன்னா பிஎன் ரேணுகா 2008 அந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிப்பாங்க. அதே இடியட் கமிஷன் என்ன பண்ணிப்பாங்க 2017 வந்து என்ன, ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து செப்பரேட்டாக பண்ணணும். ஏன்னா வந்து நிறைய கம்யூனிட்டி வந்து அவங்க வந்து கிளாசிஃபிகேஷன் எந்த ஒரு கம்யூனிட்டிலையும் இன்க்ளூட் பண்ணாதனால ரொம்ப பேக்வர்டாக இருக்காங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? இந்த கம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் என்ன, சீட் ஸ்கீம். எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். அதனோட எய்ம் என்னன்னா அந்த மக்களுக்கு டிஎன்டிஸ்க்கு ஹெல்த், எஜுகேஷன், லைவ்லிஹுட் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஆனால் இதில் வந்து என்னாச்சுன்னா ஃபண்ட் யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. அதனால் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் அலோகேட்டட் பட்ஜெட், ஃபண்டும் கம்மியாக தான் இது பண்ணியிருக்காங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணுறது ப்ராப்பராக பண்ணல. இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எஜுகேஷன் சேலஞ்சஸ் இது வந்து இருக்குது. ரீசன் என்னன்னா இதுதான். கீ ப்ராப்ளம் பார்க்கலாமா? லேக் ஆஃப் யூனிஃபார்ம் டிஎன்டி சர்டிஃபிகேட்ஸ். இது வந்து சர்டிஃபிகேட் வந்து லேக் ஆஃப் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து வேரியேஷனாகவே இருக்குது. அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இஷ்யூஸில் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ அந்த கம்யூனிட்டியோட மக்களோட டிமாண்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு கம்யூனிட்டி டிமாண்ட்ஸ். செப்பரேட் கான்ஸ்டியூஷனல் கிளாசிஃபிகேஷன் பட் டிஎன்டிஸ், அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, எஸ்டி அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது வந்து எந்த ஆர்டிக்கிள், எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வந்து ப்ரிலிம்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ மிஸ் பண்ணாதீங்க அதுவும், அந்த டாஸ்க்கும். தென் அவங்களோட அடுத்த டாபிக் என்னென்னா சென்சஸில் வந்து எங்களுக்கும் எங்கள் கம்யூனிட்டிக்கும் தனியாக வந்து ஒரு எலிமினேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு இருக்குல்ல, அது மாதிரி டிஎன்டிஸும் வந்து சென்சஸ்லாம் ஆட் பண்ணுங்க அப்படின்றாங்க. தென் டிஎன்டி மட்டும் தனியாக மட்டும் இல்லாமல் அதுவும் வந்து சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்கிற பேக்வர்ட்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுதான் எங்களோட சஜஷன். ஒன்று கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ், ரெண்டாவது சென்சல் ஆட் பண்ணுங்க, டிஎன்டியும் ஒரு சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ரேஷனல் பார்க்கலாமா? இது வந்து என்னென்னா யூனிக் ஹிஸ்ட்ரி, ஸ்டிக்மா அண்ட் ஸ்டேட் சர்வீஸ் கண்டினியூ ஆகுது. சம் கேஸ்ட் வந்து என்னென்னா எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி லிஸ்ட்லேயே அதுலையுமே கவர் ஆகலை. டார்கெட்டட் வெல்ஃபேர் அண்ட் யூனிஃபார்ம் சர்டிஃபிகேஷனும் வந்து நீடடான ஒன்று தான். கன்சர்ன்ஸ் இதில் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஓவர்லேப் வித் எக்ஸிட்டிங் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ். டிஎன்டிலே ஒரு சிலது வந்து என்னென்னா எஸ்சி, எஸ்டி அது மாதிரி வந்து ஆல்ரெடி பேக்வர்ட் கிளாஸ் இருக்குல்ல, அந்த ரிசர்வேஷனில் கவர் ஆகிட்டு இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ளெக்சிட்டி இன் கிளாசிஃபிகேஷன் அதுவும் ஒரு சேலஞ்ச்.
சென்ட்ரல் வந்து இது மாதிரி எந்த ஒரு நேஷனல் கமிஷனோ இல்லாட்டி செப்பரேட்டாக வந்து சென்சஸில் ஆட் பண்ணணும் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் சரி எந்த ஒரு இதுவுமே சொல்லாமல் தான் இருக்காங்க. ஓரளவு கோர் இஷ்யூஸ் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கான ஒரு ரெகக்னிஷன் இல்லை, டிக்னிட்டியும் லேக்காக இருக்குது. எஃபெக்டிவ் இன்க்ளூஷன் வெல்ஃபேர் ஆர்கிடெக்சர், அதாவது எந்த ஒரு ஸ்கீம்லும் அவங்களுக்கு தனியாக வந்து செப்பரேட்டாக வந்து இன்க்ளூட் பண்ணாது தான் மேஜர் சேலஞ்சஸாக இருக்குது. இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூபிஎஸ்சி 2023 கேட்டது டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆர் வல்னரபிள் பை இட்ஸ் நேச்சர் ஆர் டிஸ்கிரிமினரி இன் அப்ரோச். டு யூ அக்ரி? கிவ் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல், நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் வந்து 92,000 கோடி மதிப்பில் வந்து கிரேட் நிக்கோபர் ப்ராஜெக்டை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சியில் வந்து ஃபிலிம்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதன் மெயின்ஸ்லாம் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் லிங்க் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டா பேப்பர் 2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், பேப்பர் 4 எத்திக்ஸோட லிங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், கிரேட் நிக்கோபார் மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். இதனுடைய காஸ்ட் எவ்வளோ பார்த்தா 92,000 கோடி. இது வந்து எங்கன்னா கிரேட் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. யார் வந்து இப்போ ரீசனாக கிளியர் பண்ணால் நேஷனல் கிரீன் ட்ரைபுனல். நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ குட் க்ரோன் டு இன்டர்ஃபென்ஸ். ஏன்னா 2022 என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ், அதாவது வந்து இந்த கிளியரன்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஸோ வந்து தாராளமாக வந்து இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடிக்குவேட் சேஃப்கார்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணணும், ஈஸியில் சொல்லணும், இது மாதிரி பேப்பர் மட்டும் இல்லாமல் பண்ணவும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்ட் கம்பெனிஸ் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் என்வரன்மெண்ட் நார்ம்ஸும் வந்து ஃபாலோ பண்ணணும் அதை சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் வந்து காம்பவுண்ட்ஸ் என்னென்னா, இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட், ஒரு போர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, தென் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அந்த மாதிரி எவ்வளோ பண்ணுறது, பவர் பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், அந்த ஏரியா வந்து டவுன்ஷிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, இதுதான் வந்து எய்ம். ஓகேங்களா? இதனால் வந்து என்வரன்மெண்ட் கன்சர்ன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அங்கே வந்து கோரல் ரீஃப்ஸ் இருக்கா, மேஜரான சைட், அது வந்து இம்பேக்ட் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லெதர்பேக் டெட்டைல், அது நெஸ்டிங் சைஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் அண்ட் ப்ரொடெக்ட் ஏரியாஸ், மெயின் நேஷனல் பார்க்ஸ் அந்த ப்ரொடெக்ட் ஏரியா இருக்குல்ல, அதுவும் அஃபெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போ என்வரன்மெண்ட் கன்சர்ன்ஸ். சேஃப்கார்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஹை பவர்ட் கமிட்டி வந்து கரெக்டாக ரிவ்யூ பண்ணும். இந்த என்வரன்மெண்ட் கிளியரன்ஸ் சொல்லியிருக்காங்களே, அதில் இருக்க என்வரன்மெண்ட் ஹை பவர் கமிட்டி வந்து கரெக்டாக வந்து ரிவ்யூ பண்ணே இருக்கணும். கோரல் ரீஜெனரேஷன் மெஷர்ஸ்க்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கணும். ஷோர்லைன் எரோஷன் அண்ட் ஆர்பிட்டரி லாஸ் அந்த இஷ்யூஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். தென் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நோட்டிஃபிகேஷன் 2019 இருக்குல்ல, அந்த ரூல்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். சிக்னல்ஸ் ஓவரால் எடுத்துக்கிட்டோன்னா, ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், மலாக்கா ஸ்டேட் இருக்குல்ல, அதில் வந்து நியராக இருக்குது. இதனால் வந்து சவுத் ஈஸ்ட் பாலிசி அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் மேரிடைம் ட்ரேட் அண்ட் டிஃபென்ஸ் லாஜிஸ்டிக்காக வந்து பண்ணணும். லாஸ்ட் வந்து ஓவராலாக டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் தென் ஈக்காலஜிக்கல் சஸ்டைனபிலிட்டியும் பேலன்ஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும், அது மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக, ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்துக்கலாம். இது வந்து நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் ஆக்ட் 2010 கீழே வந்து கிரியேட் பண்ணாங்க. இதனோட அப்ஜெக்ட் என்னென்னா, குயிக் ரெசல்யூஷன் ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் கேசஸ். கேஸ் ரெசல்யூஷன் என்னென்னா, 6 மாதத்தில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அதை வந்து கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதனோட எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போபால், பூனே, கொல்கத்தா, சென்னையிலும் ஆஃபீஸஸ் இருக்குது. இதனோட ஸ்ட்ரக்சர் பார்த்துலாமா? இதனோட காம்போசிஷன் என்ன, சேர்பர்சன், ஜுடிஷியல் மெம்பர் அண்ட் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. டென்யூர் அப் டு 5 years ஆர் அன்டில் 65 years இருக்கும். ஆனால் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இல்லவே இல்லை. அப்பாயின்மெண்ட் சேர்பர்சன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பண்ணுவாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கன்சல்டேஷனும் அது நீடட் ஒன்று தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? 10 to 20 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க அண்ட் 10 to 20 எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸும் செலெக்ஷன் கமிட்டியும் இருப்பாங்க. தென் பவர்ஸ் அண்ட் பஞ்சஸ், ஜுடிஷியன், இது வந்து என்னென்னா சிவில் கேசஸ் ஆஃப் என்வரன்மெண்ட் இஷ்யூஸ் அண்ட் ரைட்ஸ் வந்து டீல் பண்ணிக்கலாம். சுயமோட்டோ பவர்ஸ் இருக்கும். இது வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரோல்ஸ் அட்வைசரி, ப்ரிவென்டிவ் அண்ட் ரெமெடியல் ஒன். ஓகேங்களா? தென் இதுக்கிட்ட வந்து அப்பீல் ஏதாவது அகேன்ஸ்டாக பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வித்தின் இந்த 90 டேஸ்க்குள்ளே ஃபில் பண்ணிக்கணும். நேஷனல் கிரைம் ட்ரிபியூனல் என்னென்ன சிவில் கேசஸ் வந்து டீல் பண்ணுறாங்க எந்தெந்த ஆக்ட்கள்னா, வாட்டர் ஆக்ட் 1974, ஏர் ஆக்ட் 1981, ஃபாரஸ்ட் 1980, என்வரன்மெண்ட் 1986, பப்ளிக் லைட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக்ல மட்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துலாமா? கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் 2018 கேட்டது. த பேரன் ஐஸ்லாண்ட் volcano is active volcano located in the Indian territory. Barren Island lies about 140 km east of Great Nicobar. Third statement, the last time Barren Island volcano erupted was 1991 and it has remained inactive since then. Correct answer என்ன? Option A, one only. Then second question, which one of the following past islands is separated each other by 10-degree channel? 2014 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்ன? அந்தமான் நிக்கோபார், ஆப்ஷன் ஏ. மெயின்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாமா? Environmental impact assessment studies are increasingly undertaken before the project is cleared by the government. Discuss the environmental impacts of coal-fired thermal plants located in with dates. 2023 கேட்ட கொஸ்டின். Thanks for watching friends.
நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதை டெஃபினட்டாக அப்டேட் பண்ண பார்க்குறேன்.